பிரபஞ்சம் உன்னை அழைக்கிறது. நீ கேட்கிறாயா? இந்த வீடியோவை நீ பார்க்கிறாய் என்றால் அது சாதாரண விஷயமில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் தினமும் கோடிக்கணக்கான வீடியோக்கள் அப்லோட் ஆகின்றன. ஆனால் அதிலிருந்து இந்த வீடியோ தான் உன் கண்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்துப் பார். இது ஒரு தற்செயலா அல்லது பிரபஞ்சம் உன்னை அழைக்கிறதா? பிரபஞ்சத்தின் அழைப்பு. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவும் சரியாக நடக்காத மாதிரி தோன்றும். நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் கதவுகள் திறக்கவே மாட்டது. நாம் ஓடுகிறோம், ஆனால் இலக்கு தூரமாகி கொண்டே போயிருக்கும். இந்த நேரங்களில் நாம் நினைப்பது என்ன? என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படிதான், நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த நேரங்களில்தான் பிரபஞ்சம் உன்னை அழைக்க ஆரம்பிக்கும். சிக்னல்கள். பிரபஞ்சம் நேராக வந்து பேசாது, ஆனால் அது சின்ன சின்ன சிக்னல்கள் கொடுக்கும். சில நேரங்களில் ஒரு புத்தகம் உன் கைக்கு வரும். சில நேரங்களில் ஒரு மனிதர் உன் வாழ்க்கையில் வருவார். அதே சில நேரங்களில் ஒரு தோல்வி உன்னை தடுக்காது, உன்னை திசை மாற்றும். நீ நினைப்பாய், ஏன் இது நடந்தது? ஆனால் சில வருடங்கள் கழித்துதான் புரியும், அது நடந்தது நல்லதுக்காக தான் என்று. பல பெரிய மனிதர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்களுக்கு ஆரம்பத்தில் தோல்வி மட்டுமே இருந்தது. அவர்களை பலர் சிரித்தார்கள், பலர் நம்பவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. அவர்கள் உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்கிறார்கள். அந்த குரல் என்ன சொன்னது தெரியுமா? நீ இன்னும் முடிக்கவில்லை. அந்த குரல்தான் பிரபஞ்சத்தின் அழைப்பு. பிரபஞ்சம் எல்லாரையும் அழைக்கும், ஆனால் எல்லாரும் கேட்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள். மாற்றத்திற்கு பயம், தோல்விக்கு பயம், மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பயம் இருக்கும் இடத்தில்தான் வளர்ச்சி இருக்கும். நீ இப்பொழுது வாழ்க்கையில் எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கலாம். தோல்வி, நஷ்டம், தனிமை. ஆனால் நினைத்துக்கொள், இது முடிவில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கீழே தள்ளுவது நம்மை உயரமாக தூக்குவதற்காக தான். அதனால் இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரபஞ்சம் உன்னை அழைக்கிறது. புதிய வாழ்க்கைக்கு, புதிய வாய்ப்புக்கு, புதிய பாதைக்கு. ஆனால் நீ கேட்கிறாயா? ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்று கேள். ஏனென்றால் சில நேரங்களில் நம் வாழ்க்கையை மாற்றும் பதில் நமக்குள்ளிருந்துதான் வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே உங்களுடைய நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.